இருக்கிற மாதிரி ஒருத்தர் காமராஜர் எல்லாத்துக்கும் ஒரு நினைவா அடிச்சுக்கிறாங்க. இப்போ 100 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? பழைய 100 ரூபாய் கொடுத்தா பழைய 100 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? அது எந்த நோட்டுன்னு பார்த்தாதான் தெரியும். பழைய 100 நோட்டுல இப்போ இதுக்கு முன்னாடி இது ஜென்ரேஷன் இருக்குது, இந்த இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இருக்குது. அதோட இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் யூஸ் பண்ணுறது. ஓகே ஓகே. இது இப்போ எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோண்ணா தருவீங்க? இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு இந்த கண்டிஷனில் இருந்தாலும் ஒரு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்குவீங்களா? 3000 நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் உங்கள் வீட்டில் நோட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3000 ரூபாய் இதுக்கு கொடுக்குறாங்களாங்க. 100 ரூபாய் தளபதி, 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது எங்கன்னு தெரிஞ்சுக்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துருங்க. மறக்காத தருமபுரி வெப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பழைய 100 ரூபாய் உங்க வீட்டில் இருந்து தான் உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஓட்டர் நாள்னா அதுக்கப்புறம் 5 பைசா 10 பைசா 20 பைசான்ட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு அப்போல்லாம் பழைய நோட்டெல்லாம் இருக்கும்ல, பழைய காயினெல்லாம் இங்கே கொடுத்தா ஸ்பெஷலாக அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் மண்டபத்தில் தி சென்னை சில்க்ஸ் வந்துட்டு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்போவில் வந்துட்டு உங்ககிட்ட பழைய காயின் இருந்தாலும் இல்லை பழைய நோட்டு இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட்டெல்லாம் சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத இங்கே காயின்ஸ் கலெக்ஷன் எல்லாம் வைக்கிறவங்க, நம்ம ஊர்லலாம் காயின்ஸ் கலெக்ஷன் எல்லாம் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு காயின்ஸ் தேவைனாலும் இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். மறக்காத ஒரு டைம் விசிட்டை போட்டுருங்க. ஏதோ ஒரு நோட்டு கொடுங்க. இந்த தளபதி இதெல்லாம் பழைய காயின் தளபதி. 20 பைசா, இது ஒரு 10 பைசா, இது ஒரு 10 பைசா, 5 பைசா. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்துட்டு 10 ரூபாய் காயின். இந்த ஓட்டனான்னு சொல்லுவாங்கல்ல, ஓட்ட கால்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க இந்த வீடியோல தான் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது தெரிகிறதா? நோட்டு மாத்தினமே, ரோடா நின்றமே, பேங்கா நின்றமே, ஏடிஎம் நின்றமே. அதுக்கு காரணமே இவர் தான். இவரே வந்துட்டு இங்க ஷோகேஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எக்ஸ்பிரி ஆயிடுச்சு.